அனைவருக்கும் வணக்கங்க. இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி. இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொங்கு வெள்ளாள கவுண்டர் இருக்கிற பெண்கள் வரன்கள் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பெயர் இலக்கியா, படிப்பு பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 4/1/2000, நேரம் 1:58 PM, கிழமை செவ்வாய், ராசி விருச்சகம், நட்சத்திரம் கேட்டை, லக்னம் மேசம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க அண்ணா ஒன்று. அப்பா பேர் இளங்கோ, அம்மா பேர் மணிமேகலை. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் ஓதாளங்குட்டத்தை சார்ந்தவங்க. ஊர் கோயம்புத்தூர். சொத்து வரம் சொந்த வீடு இருக்குது. குடும்ப வருமானம் 1 லட்சம் சொல்லிக்கிறாங்க. மொத்த சொத்து மதிப்பு 4 கோடின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்லா படிச்சிருக்கணும், நல்ல குடும்பமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் பி ஹேமலதா, படிப்பு எம்காம் சிஎஸ் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 14/12/2000, நேரம் 10:25 AM, கிழமை வியாழன், ராசி கடகம், நட்சத்திரம் பூசம், லக்னம் மகரம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒன்று. அப்பா பேர் பழனிசாமி, அம்மா பேர் திலகவதி. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் அந்தவன் கொடுத்த சார்ந்தவங்க. ஊர் சென்னிமலை. சொத்துவரம் பூமி ஒரு 7 ஏக்கரா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்லா படிச்சிருக்கணும், நல்ல வேலை எடுக்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஸ்ரீ அக்ஷயா, படிப்பு சிஏ முடிச்சிருக்காங்க. வேலை ஆடிட்டராக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. மாத வருமானம் 1 லட்சம். பிறந்த தேதி 6/12/2000, நேரம் 9:21 AM, கிழமை புதன், ராசி மீனம், நட்சத்திரம் உத்திராடத்தி, லக்னம் மகரம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒன்று. அப்பா பேர் நஞ்சப்பன், அம்மா பேர் லதா. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் கண்ணங்குட்டத்தை சார்ந்தவங்க. ஊர் நாமக்கல். சொத்து வரம் வீடு இருக்குது, காளிமனை இருக்குது. மொத்த சொத்து மதிப்பு 4-5 கோடி வரும்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஐடி முடிச்ச நல்ல தோட்டம் இருக்கணும், நல்ல குடும்பமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் பி ஜனனி, படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க. இப்போது டீச்சராக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. மாத வருமானம் 20,000 சொல்லிக்கிறாங்க. பிறந்த தேதி 30/11/2000, நேரம் 10:43 AM, கிழமை வியாழன், ராசி மகரம், நட்சத்திரம் உத்திராடம், லக்னம் மகரம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று. அப்பா பேர் பொன்னுச்சாமி, அம்மா பேர் ராஜேஸ்வரி. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் செம்பன் கூட்டத்தை சார்ந்தவங்க. ஊர் திருப்பூர். சொத்து விவரம் 5 ஏக்கர் பூமி இருக்குது, சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல குடும்பமாக இருக்கணும், ஐடியில் ஜாப் இருக்கணும், இல்லை அப்படின்னா 3 to 5 ஏக்கர் பூமி இருக்கணும், 50,000க்கு மேலே சேலரி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் என் ஸ்ரீ அக்ஷயா, படிப்பு சிஏ முடிச்சிருக்காங்க. இப்போது ஆர்டிகல்ஷிப்பில் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. மாத வருமானம் 20,000. பிறந்த தேதி 6/12/2000, நேரம் 9:21 AM, கிழமை புதன், ராசி மீனம், நட்சத்திரம் உத்திராட்டத்தி, லக்னம் மகரம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒன்று. அப்பா பேர் நஞ்சப்பன், அம்மா பேர் லதா. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் கண்ணன் கூட்டத்தை சார்ந்தவங்க. ஊர் ஈரோடு. சொத்து வரம் 4.5 கோடி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. வாடகை ஒரு 20,000 வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, அடிப்படை சொத்து இருக்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. நல்ல மணமகனாக எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் எம்பி பிரியதர்ஷினி, படிப்பு பிகாம் எம்பிஏ முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 12/5/2000, நேரம் 2:56 PM, கிழமை வெள்ளி, ராசி சிம்மம், நட்சத்திரம் பூரம், லக்னம் கன்னி. இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று. அப்பா பேர் பாலகிருஷ்ணன், அம்மா பேர் கவிதா. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் அந்தவன் கூட்டத்தை சார்ந்தவங்க. ஊர் கணபதி. சொத்து வரம் சொந்த வீடு இருக்குது. மொத்த சொத்து மதிப்பு 2 கோடின்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஐடியில் இருக்கணும், நல்ல வேலையில் இருக்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் எஸ் ஷர்மிளா, படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. இப்போது எஸ்பிஐயில் மேனேஜராக அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. மாத வருமானம் 64,000. பிறந்த தேதி 26/1/2000, நேரம் 9:09 AM, கிழமை புதன், ராசி கன்னி, நட்சத்திரம் அஸ்தம், லக்னம் கும்பம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று, தங்கச்சி ஒன்று. அப்பா பேர் ஓம் சரவணன், அம்மா பேர் நலாயினி. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் தூரன் கூட்டத்தை சார்ந்தவங்க. ஊர் ஈரோடு. சொத்து வரம் சொந்த வீடு இருக்குது, தோட்டம் ஒரு 3 ஏக்கரா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. காலிடம் ஒரு 2 சென்ட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. மொத்த சொத்து மதிப்பு 2 கோடின்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல குடும்பமாக இருக்கணும், கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க, நல்ல ஒர்க்கில் இருக்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க.
அடுத்ததாக பெயர் எஸ் இந்துஸ்ரீ, படிப்பு பிஎஸ்சி எம்சிஏ முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 14/7/2000, நேரம் 12:22 AM, கிழமை வெள்ளி, ராசி விருச்சகம், நட்சத்திரம் கேட்டை, லக்னம் மேசம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க வந்து அண்ணா ஒன்று, அண்ணாக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் வந்து சண்முக சுந்தரம், அம்மா பேர் வந்து பேபி. இவங்க கொங்குவேல கொண்டர செம்பன் கூட்டத்தை சார்ந்தவங்க. ஊர் வந்து பெருந்துறை. சொத்து விவரம் வந்து சொந்த வீடு இருக்குது. மொத்த சொத்து மதிப்பு 10 கோடின்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா படிச்சிருக்கிற நல்ல வேலையில் இருக்கிற மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் எஸ் சங்கீதா, படிப்பு பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 4/6/2000, நேரம் 2:10 AM, கிழமை ஞாயிறு, ராசி மிதுனம், நட்சத்திரம் திருவாதிரை, லக்னம் மீனம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க வந்து அக்கா ஒன்று, அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் வந்து சென்னியப்பன், அம்மா பேர் வந்து ருக்மணி. இவங்க கொங்குவேல கொண்டல முத்தன் கூடத்தை சார்ந்தவங்க. ஊர் வந்து அவினாசி. சொத்து விவரம் வந்து 3 ஏக்கரா தோட்டம் இருக்குது. தறி ஒரு 8 ஓடுன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா தோட்டம் இருக்கணும், நல்ல வேலையில் இருக்கணும், நல்ல மணமகனாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஜே நந்தினி, படிப்பு பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 8/7/2000, நேரம் 1:09 AM, கிழமை வியாழன், ராசி சிம்மம், நட்சத்திரம் பூரம், லக்னம் மேசம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க வந்து தங்கச்சி ஒன்று. அப்பா பேர் வந்து ஜெயமூர்த்தி, அம்மா பேர் வந்து குமுதா தேவி. இவங்க கொங்குவேல கொண்டில் பூச்சந்தை கூடத்தை சார்ந்தவங்க. ஊர் வந்து கோபி. சொத்து விவரம் வந்து சொந்த வீடு இருக்குது. தோட்டம் ஒரு 3 ஏக்கரா இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா தோட்டம் இருக்கணும், கொஞ்சம் வேலையில் இருக்கிற மாதிரி இருக்கணும் எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் பிகே ஜனனி, படிப்பு பிஎஸ்சி எலக்ட்ரானிக் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 30/3/2000, நேரம் 7:40 AM, கிழமை வியாழன், ராசி மகரம், நட்சத்திரம் உத்திராடம், லக்னம் மேசம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க வந்து அக்கா ஒன்று, அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் வந்து விவி கிருஷ்ணமூர்த்தி, அம்மா பேர் வந்து பரமேஸ்வரி. இவங்க கொங்குவேல கொண்டில் பூச்சந்த கூட்டத்தை சார்ந்தவங்க. ஊர் வந்து கோபிச்செட்டிப்பாளையம். சொத்து விவரம் வந்து 4 ஏக்கரா தோட்டம் இருக்குது, 2 ஏக்கரா சைட் பூமி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல வேலை இருக்கும், நல்ல தொழில் பண்ணிட்டு இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் டி சங்கீதா, படிப்பு பிஎஸ்சி சிடிஎஃப் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 27/8/2000, நேரம் 8:50 AM, கிழமை ஞாயிறு, ராசி கடகம், நட்சத்திரம் பூசம், லக்னம் கன்னி. இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க. அப்பா பேர் வந்து தண்டபாணி கவுண்டர், அம்மா பேர் வந்து ராஜேஸ்வரி. இவங்க கொங்குவேல கொண்டரில் தோட கூட்டத்தை சார்ந்தவங்க. ஊர் வந்து நம்பியூர். சொத்து விவரம் வந்து பூமி ஒரு 10 ஏக்கரா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும், பிஸ்னஸ் செய்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. பூமி இருக்கணும், நல்ல ஒர்க்காக இருக்கணும், நல்ல குடும்பமாக இருக்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் எஸ் வர்ஷினி, படிப்பு பிஏ பிஎட் எம்ஏ முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 20/9/2000, நேரம் 8:37 AM, கிழமை புதன், ராசி ரிஷபம், நட்சத்திரம் ரோஹிணி, லக்னம் துலாம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க. அப்பா பேர் வந்து சண்முக சுந்தரம், அம்மா பேர் வந்து நித்யா தேவி. இவங்க கொங்குவேல கொண்டரில் சாத்தந்த கூட்டத்தை சார்ந்தவங்க. ஊர் வந்து பெருந்துறை. சொத்து விவரம் வந்து சொந்த வீடு இருக்குது. வாடகை வருமானம் 20,000 வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. மொத்த சொத்து மதிப்பு 8 கோடின்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடிச்ச சொந்த தொழில் செய்கிற தோட்டம் இருக்கணும், வாடகை வருமானம் வரும்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் எஸ் பிரித்திகா, படிப்பு எம்ஃபார்ம் முடிச்சிருக்காங்க. வேலை வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 25,000. பிறந்த தேதி 25/4/2000, நேரம் 3:02 PM, கிழமை செவ்வாய், ராசி தனுஷ், நட்சத்திரம் பூராடம், லக்னம் சிம்மம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க. அப்பா பேர் வந்து சரவணன், அம்மா பேர் வந்து மனோன்மணி. இவங்க கொங்குவேல கொண்டல ஆந்த கூட்டத்தை சார்ந்தவங்க. ஊர் வந்து சென்னை. சொந்த ஊர் வந்து சின்ன சேலம் சொல்லிக்கிறாங்க. சொத்து விவரம் வந்து 6 ஏக்கரா தோட்டம் இருக்குது, சொந்த வீடு இருக்குது, காளிமனை ஒரு 12 சென்ட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா படிச்சிருக்கணும், நல்ல வேலையில் இருக்கிற மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் எம் சித்ரா பிரியா, படிப்பு எம்சிஏ. பிறந்த தேதி 13/1/2000, நேரம் 1:12 AM, கிழமை வியாழன், ராசி மீனம், நட்சத்திரம் உத்திராட்டத்தி, லக்னம் துலாம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க. அப்பா பேர் வந்து மோகன்ராஜ், அம்மா பேர் வந்து காயத்ரி. இவங்க கொங்குவேல கொண்டரில் முள்ள கூட்டத்தை சார்ந்தவங்க. ஊர் வந்து பொள்ளாச்சி. சொத்து விவரம் வந்து 15 ஏக்கரா தோப்பு இருக்குது, 3 ஏக்கரா தோட்டம் இருக்குது. மொத்த சொத்து மதிப்பு 15 கோடின்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடி ஈக்குவல் ஸ்டேட்டஸில் இருக்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் பி அகிலா, படிப்பு எம்ஏ தமிழ் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 29/6/2000, நேரம் 10:37 AM, கிழமை வியாழன், ராசி ரிஷபம், நட்சத்திரம் கிருத்திகை, லக்னம் சிம்மம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க. அப்பா பேர் வந்து பாலசுப்ரமணியம், அம்மா பேர் வந்து கவிதா. இவங்க கொங்குவேல கொண்டரில்
பெருங்குடியான் கூட்டத்தை சார்ந்தவங்க. ஊர் வந்து வெள்ளோடு, சொத்து விவரம் வந்து சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல வேலையில் இருக்கணும், இல்லை தொழில் செஞ்சுருக்கிற மாதிரி மணமகனாக எதிர்பார்க்குறாங்க. இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனியை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகும். இன்றைக்கி வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக தான் இருந்துச்சுன்னா, அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது வரன் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம். நன்றி.